பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். இந்த 12 இயேசு அனுப்புகையிலே அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதி நடுவில் போகாமலும் சவாரியான பட்டணங்களில் பிரவேசியாமலும். இயேசு 12 சீசர்களையும் முத ஊழியத்துக்கு அனுப்புறாரு. என்ன சொல்லி அனுப்புறாருங்க? காணாமல் போன ஆடுகளை இஸ்ரேல் வீட்டாருக்கு போங்கள், போகையிலே பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது என்று பிரசங்கிங்கள். 2000 வருஷத்துக்கு முன்பாகவே இயேசு என்ன பிரசங்கி சொல்றாருன்னா, அவருடைய முழு கான்செப்டே பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, மனம் திரும்புகள். இதுதான் அவருடைய பிரசங்கமே சொன்னார் எல்லா சீஷர்களுக்கும். இன்னைக்கு எந்த சபையிலையும் பரலோகத்தை குறித்து செய்தியும் இல்லை, பரலோகத்துக்கு போகின்ற வழி வாசலும் இல்லை. தேவன் என்ன திட்டத்தை சொல்லி அனுப்பிச்சாரோ அந்த திட்டத்தை யாரும் தன்னுடைய வேலையாட்கள் செய்வதில்லை. இப்போ என்கிட்ட ஒருத்தர் வேலை செய்கிறாரு அப்படின்னா, போய் கடையில் போயிட்டு இந்த வேலையெல்லாம் செய்யுங்க, கடையை திறந்து இந்த வேலையெல்லாம் செய்யுங்கன்னு சொன்னால், அவன் கடையை திறக்காமல் வேறு கடையில் போய் வேலை செஞ்சிட்ருக்கான். சம்மந்தமில்லாத வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி அநேக போதுகள் அதைத்தான் செஞ்சு கொண்டு இருக்காங்க. அது செஞ்சால் மட்டும் பரவாயில்ல. ஆண்டவர் பாருங்கள், போகையிலே பரலோராஜ்யம் சமீபமாக என்று பேசுங்கள், வியாதியர்களை சுத்தமாக்க சொன்னார், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ண சொன்னார், மரித்தோரை எழுப்புங்கள் சொன்னார், பிசாசை துரத்துங்கள் சொன்னார், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்க என்று சொன்னார். இந்த சத்தியம் ஆண்டவர் உங்களுக்கு இலவசமாய் கொடுத்துருக்கிற அநேக பாஸ்டர்களுக்கு தான் இது இந்த வார்த்தை. இந்த சத்தியம் இலவசமாய் கொடுத்துருக்காரு. நீங்கள் ஏழை மக்களுக்கு இலவசமாய் கொடுக்கணும். அந்த சத்தியத்தை கொடுக்குவதுக்கு அதுக்கு இவ்வளோ பணம் கொடுத்தா தான் நான் சத்தியம் சொல்லுவேன், இவ்வளோ கூட்டம் இருந்தால் தான் நான் சத்தியத்தை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? நியாய தீர்ப்பு நாளில் நீங்கள் கணக்கு ஒப்பீடு பண்ணணும். அந்த நாளில் நீங்கள் கைவிடப்படுவீங்க. ஜாக்கிரதையாயிருங்க. வலிக்கு பையாவது 2 அங்கியாவது பாரதர்சிய தடியாவது வைக்க வேண்டாம். ஆண்டவர் ஒன்றுமே எடுத்துகிட்டு போகாதன்ற சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும்போது. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய தேவைகளுக்காக, சில தேவைகளுக்காக ஆடம்பரம் இல்லாமல் அளவோடு நமக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொள்ளலாம். அது ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள காரியம். அதுலேயும் இன்னைக்கு காணிக்கையை வாங்கி கொண்டு ஆடம்பரமாக ட்ரெஸ்ஸுக்காக, தன்னுடைய காருக்காக, ஊழிய தேவைக்கு செய்யாமல், ஊழியத்துக்கு செய்யாமல் இஷ்டத்துக்கு உங்கள் இஷ்டத்துக்கு செய்கிறீங்க. எல்லாவற்றையும் தேவன் கணக்குப்பார். வேதத்தின்படி நீங்கள் நடக்கணும், வேதத்தின்படி சொல்லணும், சத்தியத்தின்படி சொல்லணும், பரலோக ராஜ்யம் குறித்து அதிகமாய் பேசணும். அதுக்கு தான் தேவன் உங்களை அனுப்புகிறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். மற்ற ஆசீர்வாதத்துக்கோ தீர்க்கதரிசனம் சொல்லவுக்கும் இதற்கு யாரும் வர சொல்லலை. ஊழியத்துக்கு தேவன் சொன்ன ஊழியத்தை நிறைவேற்றும்படி உதவி செய்யுங்க. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. மனம் திரும்புகள். ஆமேன்.